அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் திருவாசகம் என்னும் தேன். சான்றோர் பெருமக்களே, மணிவாசகப் பெருமான் எழுதிய திருவாசகத்தை வள்ளல் பெருமான் வானளாவ புகழ்ந்து பாடுகிறார், பேசுகிறார். வான் கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பஞ் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே, உவட்டாமல் இனிப்பதுவே. திருவாசகம் என்னும் தேன், அதான் நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு. 1-2 திருவாசகத்திலிருந்து பாடல்கள் உங்களிடையே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன். சான்றோர் பெருமக்களே, வள்ளலார் சொல்கிறாரு, பெருமைக்குரிய மணிவாசக பெருமானே, நீங்கள் எழுதின திருவாசகத்தை நான் உணர்வு ஒன்றி பாடினால் அது எப்படி சுவைக்கிறதா? கரும்பு சாறில் தேனை கலந்து பாலை கலந்து பழுத்த பழத்தின் சாறு கலந்தால் எப்படி சுவையாக இருக்குமோ அப்படி சுவையாக இருக்கிறது. அந்த சுவை என் உடலுக்கு மட்டுமல்ல, என் உயிருக்கும் சுவையாக இருக்கிறது. என் உடலில் கலக்கிறது அந்த சுவை, மேலும் என் உயிரிலும் கலக்கிறதுன்னு சொல்கிறாரு. ஆக மிக மிக அதிகமான சுவையுடையதாக இருக்கிறது திருவாசகம். இந்த கரும்பு சாற்றில் தேன் பால் பழச்சாறுலாம் கலந்தால் எப்படி சுவை மிகுதியாக இருக்குமோ அதுபோல சுவையாக இருக்கிறது. இந்த உடம்புக்கும் சுவை, உயிருக்கும் சுவை. வள்ளுவர் கூட சொல்லுவார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. நாம் சம்பாதிக்கிறதெல்லாம் உடம்புக்கு தான். வள்ளுவர் சொல்கிறாரு, உயிருக்குப்பா சம்பளம், உயிருக்கு ஊதியம். நீ பிறருக்கு கொடுக்க வேண்டும், கொடுப்பதனால் ஒரு புகழ் வருகிறது இல்லையா, அதுதான் இந்த உயிருக்கு ஊதியமா. வள்ளுவர் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு. இன்னொரு குறளில் சொல்லுவார், உயிருக்கு ஊதியம் கொடுப்பதனால் வரக்கூடிய புகழ். சரி, உயிருக்கு செல்வம் அடக்கமா? அடக்கமாக நீங்கள் இருக்க வேண்டும். அடக்கத்தை ஒரு பொருளாக காக்க வேண்டும். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம்னா செல்வம். ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு. ஆக அடக்கம்தான் இந்த உயிருக்கு செல்வம். கொடுப்பதனால் வருகின்ற புகழ்தான் இந்த உயிருக்கு ஊதியம். வள்ளுவ பெருந்தகை திருவாசகத்தில் மணிவாசகர் சொல்கிறாரு, பெருமானுக்கு உயிருக்கு இனிமை எது? நம்முடைய உயிருக்கு உரிமை எது? இனிமை எது? மனிதர்கள் உயிருக்கு இனிமை எதுன்னு கேட்டால் திருவாசகம் படிக்கணும். அதுதான் உங்களுக்கு நமக்கு இனிமையை தரும், இன்பத்தை தரும். ஆக திருவாசகம் உயிருக்கு இன்பத்தை தருகிறது, உடலுக்கு இன்பத்தை தருகிறது. அது கரும்பு சாற்றில் தேன் பால் பழச்சாறு கலந்தது போல் சுவையாக இருக்கிறது. உடலுக்கும் உயிருக்கும் இன்பத்தை இனிமையை அளிக்கிறது என்று வள்ளல் பெருந்தகை வானளாக புகழ்ந்து பாடுகிறார் திருவாசகத்தை. திருவாசகத்தில் ஒரு பாடல், திருவாசகம் முழுக்க முழுக்க உங்களுக்கு தெரியாதல்ல, சிவனை புகழ்ந்து பாடுவது தான். மணிவாசக பெருமான் முழுக்க முழுக்க சிவபெருமானை புகழ்ந்து பாடுவது தான் திருவாசகம். திருப்புகழ் அருணகிரிநாதர் முழுக்க முழுக்க முருகப்பெருமானை புகழ்ந்து பாடுவது தான் திருப்புகழ். ஆக சிவனை
நினைந்து நினைந்து உருகி உருகி மணிவாசக பெருமான் பாடுகிறார் திருவாசகத்தில். சிவன் யாரா? தேனை பாலை கண்ணலின் தெளியை ஒளியை தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன் நான் நின்னடியேன் நீ என்னை ஆண்டா என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே. சிவபெருமான் எப்படி சுவையாக இருக்கிறானா? பால் போல சுவையாக இருக்கிறானா? தேன் போல சுவையாக இருக்கிறானா? கரும்பு சாறு போல சுவையாக இருக்கிறானா? பாலை தேனை கண்ணலின் தெளியை ஒளியை தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன். ஆக தேன் போல பால் போல கரும்பு சாறு போல பேர் ஒளியாக இருக்கிறானா உண்மை அடியார்களுக்கு. சிவபெருமான் தான் பரம்பொருள் என்று உணர்ந்த அடியார்களுக்கு அந்த அடியார்களின் உடலை உருக்குகிறானா? சிவபுரத்தானாக அவன் காட்சி அளிக்கிறானா? அப்படிப்பட்ட சிவபெருமானை நோக்கி இவர் சொல்கிறார், யார்? மணிவாசகர். வம்பனேன், நான் ஒன்றும் பயன் இல்லாதவன்பா, என்னால் ஒரு பயனும் இல்லை, நான் வீணானவன். யார்? மணிவாசக பெருமான் நாம் வணங்கக்கூடியவர். தன்னை எப்படி தாழ்த்தி சொல்லுகிறார் பாருங்கள். நான் ரொம்ப வீணாக போனவன்பா, நான் ஒரு பயனும் இல்லாதவன்பா. வம்பனேன் நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே. நான் உன்னுடைய அடியவன்பா, நான் ஒரு பயனும் இல்லாதவன்பா, நான் ஒரு வீணானவன்பா. என்னை போய் நீங்கள் ஆண்டு கொண்டீரே, இந்த அடியவனை நீங்கள் ஆட்கொண்டீரே, என்னை நீ ஆண்டாய் என்றால் எனக்கு சிரிப்பு தான் வருது. நல்ல பொருள் தானேப்பா வாங்குவான், உபயோகம் இல்லாத பொருளை அவனா வாங்குவானா? அப்படி வீணாக போகிற பொருளை ஒருத்தன் வாங்கினா மற்றவன் பார்த்து என்ன பண்ணுவான்? சிரிப்பான், என்ன இதை போய் வாங்குறேன்னு சொல்லு. அதுபோல் பயனில்லாத என்னை நீங்கள் ஆட்கொண்டீர்கள், வீணான என்னை நீங்கள் ஆட்கொண்டீர்கள். நீ ஆண்டாய், நான் அடியவன். எனக்கு அதை நினச்சா சிரிப்பு தான் வருகிறது, சிரிப்பு தான் வருகிறது என்று மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். சான்றோர் பெருமக்களே, நாம் ஏற்கனவே சொன்னது போல உண்மை அடியார்களுக்கு அவன் தேனாக இருக்கிறான், பாலாக இருக்கிறான், கரும்பு சாராக இருக்கிறான், பேர் ஒளியாக இருக்கிறான். சிவபெருமான் தான் பரம்பொருள் என்று உணர்ந்த அடியார்களுக்கு அவன் அவர்களின் உடலை உருக்குகிறான், சிவபுரத்தானாக அவன் காட்சி அளிக்கிறான். அப்போது உண்மை அடியார்கள் பரம்பொருள் என்று உணர்ந்த அடியார்கள் ரெண்டாக பிரிக்கிறாரு மணிவாசக பெருமான். அவங்களுக்கு எப்படி காட்சி அளிக்கிறாரு, இவங்களுக்கு எப்படி காட்சி அளிக்கிறாருன்னு. ஆக ஆன்மாக்களில் 3 நிலை சொல்லுகிறார். அதி தீவிர பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், தீவிர பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், மந்த பக்குவமுடைய ஆன்மாக்கள், 3ஆக பிரிக்கிறார். ஆன்மாக்கள் 3 நிலை: அதி தீவிர, தீவிர, மந்த பக்குவ ஆன்மாக்கள்ன்றார். அதி தீவிர ஆன்மாக்களுக்கு இறைவன் எப்படி இருக்கானா? தேனை போல மிக இனிமையாக இருக்கிறானா. தீவிர பக்குவ ஆன்மாக்களுக்கு இவன் எப்படி இருக்கானா? நுகரும்போது அவன் பாலை போல இருக்கிறானா. அதி தீவிர ஆன்மாக்களுக்கு தேன் போல் இருக்கிறானா, தீவிர ஆன்மாக்களுக்கு பால் போல் சுவை கொடுக்கிறானா,
மந்த ஆன்மாக்களுக்கு, மந்த பக்குவ ஆன்மாக்களுக்கு அவன் எப்படி இருக்கானா, கரும்பு சாறு போல் இருக்கானா. கரும்பு சாறு, சக்கை, கோது இதெல்லாம் நீக்கின பிறகு கரும்பு சாறு கொஞ்சம் சுவையாக இருக்கும். அப்படி கரும்பு சாறு போல் மந்த பக்குவிகளுக்கு கரும்பு சாறு போல் அவன் சுவையாக இருக்கிறானாம். பெருமானுடைய திருமேனியை பற்றி மணிவாசகர் மிக அழகாக சொல்லுகிறார். பெருமானுடைய திருமேனி இருக்கிறது, அது ஞான வடிவானது, அது ஒளி வடிவானது, அது இன்ப வடிவானது. ஆக பெருமானின் ஞான வடிவான, ஒளி வடிவான, இன்ப வடிவான திருமேனியை நினைத்து தியானம் செய்கிற மெய்ஞானியர்கள் இருக்கிறாங்களே, மெய்ஞானிகள், ஞானியர், அவர்களுக்கு என்ன பண்ணுறான் இவன், அவர்கள் உடலை உருக்குகிறான், உள்ளத்தில் ஒளியை பெருக்குகிறான், அவர்கள் உள்ளத்தில் தேனை சொருகிறான், தேனாகிய ஆனந்தத்தை சொருகிறான். ஆக உடலை உருக்குகிறான், உள்ளத்தில் ஒளியை பெருக்குகிறான், ஆனந்த தேனை சொருகிறான். யாருக்கு? மெய்ஞானியர்களுக்கு. யார் மெய்ஞானியர்கள்? சிவபெருமான், ஞான வடிவான சிவபெருமான், ஒளி வடிவான சிவபெருமான், இன்ப வடிவான சிவபெருமானை நினைத்து தியானம் செய்கிற மெய் ஞானிகளுக்கு, மெய் அடியார்களுக்கு அவன் உடலை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஆனந்த தேனை சொருகிறான். ஆக சான்றோர் பெருமக்களே, நாம் மெய் ஞானிகளாக திகழ வேண்டும், மெய் ஞானிகளாக திகழ வேண்டும். சான்றோர் பெருமக்களே, இன்னொரு பாடல், மிக அழகான பாடல் மணிவாசகர் பாடுறார். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்புன் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே. அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே. பெருமானே, நான் உன் அடியவன், வழி தெரியல, உன் திருவடிகளை நான் எப்படி அடைவது என்று வழி தெரியாமல் திக்குமுக்கு ஆடிக்கொண்டிருக்கிற, வழி தெரியலப்பா, எனக்கு உணர்த்த ஆள் இல்லை, தானே உணர்கின்ற தன்மையும் என்னிடம் இல்லை. நான் உன் திருவடியை அடைய வேண்டாம், நீ தான் அதுக்கு ஒரு வழி சொல்லணும். அடியேன் வந்து உருமாறே அருளாய். பெருமானே, நீ தான் அருள் புரிய வேண்டும். உன் திருவடியை அடையும் வழியை, உபாயத்தை எனக்கு நீதான் சொல்ல வேண்டாம். பெருமானே, இவர் மறுபடியும் இதே பாட்டில் சொல்கிறார். யாரா அவர்? யானே போய், நான் ஒன்றும் உண்மையானவன் கிடையாது. யானே போய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், நான் ஒரு பொய்யன், நானே பொய்யானவன். என் நெஞ்சத்தில் பொய்தான் நிறைந்திருக்கிறது, என் அன்பும் பொய்யாக இருக்கிறது. ஆனால் நான் அழுதால் உன்னை பெறலாமா பெருமானே? உன்னை அடைய வேண்டும் என்று நான் அழுகிறேன். அப்படி அழுதால் உன்னை பெறலாமா பெருமானே? நீ யார் பெருமானே? நீ தான் தேனே அமுதே தித்திக்கும் கரும்பு தெளிவே தித்திக்கும் மானே. ஆக சொல்கிறார், கரும்பின் தெளிவாவன், கரும்பு சாறு, தேனவன், அமுதம் அவன், எல்லாமாக இருந்து தித்திக்கிறவன் அவன். ஆக தேன், ஏன் தேன்னு சொல்கிறாரு? பூவில் இருக்கிற தேனை நாம் குடிக்க முடியாது, வண்டு குடிக்கலாம். அந்த தேன், பூவிலேருந்து இருக்கிற தேனை வண்டு எடுத்துகிட்டு போய் அது தேன் கூண்டில் சேர்த்து வச்சா, அப்புறம் தீப்பந்தம் எடுத்துகிட்டு போய் அந்த தேனெல்லாம் விரட்டிட்டு அந்த தேனை வேணால் நீங்கள் குடிக்கலாமே தவிர, பூவில் இருக்கிற தேனை நம்மால் நேராக குடிக்க முடியாது. யார் குடிக்கலாம்? வண்டுகள் குடிக்கலாம்.
இல்லை உறிஞ்சு குழல் அதுங்கிட்ட இருக்கு, அது உரியலாம், நம்மளால் முடியாது. அதுபோல் பூவில் இருக்கிற தேனை, ஏன் தேன்னு சொல்கிறான்னா பூவில் இருக்கிற தேனை வண்டுகள் தான் குடிக்க முடியும். அதுபோல் அடியவர்களின் உள்ளத்தாமரையில் சுரக்கிற இறைவனாகிய தேனை, சிவபெருமானை யார் அருந்த முடியும்? அடியவர்கள் தான் அருந்த முடியும். அங்கே பூவில் இருக்கிற தேனை வண்டு தான் குடிக்கலாம். உள்ள தாமரையில், பக்தர்களின் உள்ள தாமரையில் சுரக்கிற இறைவனாகிய சிவபெருமானாகிய தேனை அன்பர்கள் தான் அருந்த முடியும். அதனால தான் தேனேன்னு போட்டார். அமுதேன்றார் அடுத்தது. தேனே அமுதே, அமுதம் பார்க்கடலில் அசுரர்களும் தேவர்களும் கடைஞ்சாங்க. மந்திர மலையை மத்தா போட்டு, வாசுகி பாம்பை கயிறா போட்டு, ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் கடைஞ்சாங்க. முதல்ல விஷம் வந்தது, நஞ்சு வந்தது, அப்புறம் அமுதம் வந்தது. சிவபெருமான் தான் அந்த நஞ்சை உண்டு இவர்களையெல்லாம் காப்பாற்றினார்னு நாம் பார்க்குறோம். ஆக பார்க்கடலை கடைந்தால் அமுதம் வரும். அதுபோல் நம் மனமாகிய கடலில் உறுதியாகிய மத்தை போட்டு அன்பாகிய அன்பாகிய கயிறால் நாம் கடைந்தால் இறைவனாகிய சிவபெருமானாகிய அமுதம் தோன்றும். அங்கே கூட முதல்ல விஷம் வந்தது, அப்புறம் அமுதம் வந்தது பார்க்கடலில். இங்கே இந்த மனமாகிய கடலில் உறுதியாகிய மத்தை போட்டு, மத்தை நிறுத்தி, அன்புங்கிற நாணை கொண்டு நாம் கடைந்தால், கயிறை கொண்டு நாம் கடைந்தால் இங்கே விஷம் வருவதில்லை சான்றோர் பெருமக்களே, நேராக அமுதமே வரும், நேராக அமுதமே வரும். அதனால்தான் அமுதமே என்று சொன்னார். கரும்பின் தெளிவேன்னு சொல்கிறாரு சிவபெருமான. என்ன, சில பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் இறைவனை அடையணுன்னா தவம் பண்ணணும், நோன்பு இருக்கணும், உண்ணா நோன்பு இருக்கணும், தண்ணியில் தவம், ஊசி மேலே தவம், வெயிலில் தவம், பல ஆண்டுகள் தவம். ஆக இப்படியெல்லாம் தன் உடலை வருத்தி கொண்டால்தான் பெருமானை பார்க்க முடியும். கரும்பு இருக்குதுங்களே, அந்த சாறு வேணும்னா என்ன பண்ணுவாங்க, ஆலையில் அதை விடணும், அதை நசுக்கி அதுக்கு பிறகு தான் நீ சாறு எடுக்க முடியும். கணுக்கள் உள்ள கரும்பை ஆலையில் விட்டு பிழிந்தால்தான், நசுக்கினால்தான் உங்களுக்கு சாறு கிடைக்கும். அதுபோல் சில பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் இறைவனை அடைய வேண்டும் என்றால் அவர்கள் தவம் இருக்க வேண்டும், உண்ணாவிரதம் இருக்க வேண்டும், ஊசி மேலும் தண்ணீரிலும் வெயிலிலும் அவர்கள் தவம் இருக்க வேண்டும், உடலை வருத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் தோன்றுவான். அதனால் கரும்பு சாரே என்று இறைவனை மணிவாசக பெருமான் வானளாவ புகழ்ந்து பாடுகிறார். கடைசியில் சொல்கிறாரு, பெருமானே நான் உணர வல்லாதவன், உன்னை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை, உன்னை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, தானே உணரும் தன்மை எனக்கு இல்லை பெருமானே. அதனால் நீ உணர்த்தினால் நான் உணர்ந்து கொள்வேன், நீ எனக்கு சொல்லி கொடுத்தினா நான் தெரிஞ்சுக்குவேன்பா. பெருமானே எனக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும், உங்களை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். தானே அறியும் உணர்வு இல்லாதவனாக இருக்கிறேன், தானே அறியும் பக்குவம் இல்லாதவனாக இருக்கிறேன். சான்றோர் பெருமக்களே, நாம் பெருமானை உணர்ந்து கொள்வோமா? அவன் அருளாலே நாம் உணர்ந்து கொள்வோமா? அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது போல் அவன் அருள் இருந்தால் நாம் இறைவனை உணர்ந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல வாழ்க்கை அப்பொழுதுதான் அமையும். சான்றோர் பெருமக்களே, நன்றி, வணக்கம்.